Hi friends, welcome back to Jehovah Shalom cooking. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உள்ளங்களில் தங்கட்டும். Friends, தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான சிக்கன் 65 எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் 65 இல்லாமல் தீபாவளியா ஃப்ரெண்ட்ஸ், யோசிக்கவே முடியல. ஸோ இந்த தீபாவளிக்கு சிக்கன் வாங்கி இதே ஸ்டைலில் சிக்கன் 65 செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ் யூஷுவல் இது வந்து எங்கள் அத்தை செஞ்சது தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். தைரியமாக நீங்கள் வாங்கி இதே ஸ்டைலில் செஞ்சு பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சேர்க்கறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆச்சி மிளகாய் தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால உரப்பு வந்து கம்மியாக போடுறோம். உங்களுக்கு உரப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கைட்டேயும் விரவி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரங்களில் சிக்கன் 65 நம்ம பண்ணோன்னா அந்த எண்ணெயில் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக உதுந்து கிடக்கும். ஸோ நமக்கு வந்து அடுத்து சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு அது வந்து தொந்தரவாக இருக்கும். நீங்கள் எங்கள் அத்தை வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் சிக்கன் 65 வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிக்கும் போது எண்ணெய் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சுத்தமாக முடிக்கும் போதும் எண்ணெய் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மசாலாவில் ஊறி இருக்கிற அந்த சிக்கன் துண்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா அப்படி கட்டியாக சேர்ந்துடும். ஒவ்வொன்றா நம்ம கைட்ட வந்து எடுத்து போடணும். எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கே பார்த்து போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி சிக்கன் துண்டுகளை போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எங்கள் அத்தை சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கன் பொரிச்சிங்க அப்படின்னா இப்போ எப்படி எண்ணெய் இருக்கோ இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் எண்ணெய் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கூட அந்த கருகள்லாம் வரவே வராது. அதே மாதிரி சிக்கனை வந்து எண்ணெயில் போட்ட உடனேயும் கரண்டியை வச்சு நம்ம பிரட்டி விட்டுறக்கூடாது. ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பிரட்டி விடணும். உடனே பிரட்டி விட்டோன்னா அப்படியே அதில் ஒட்டி பிடிச்சிரும். இப்போ சிக்கன் துண்டுகளெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சிக்கன் துண்டுகளை பிரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வெந்ததுமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்களேன். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சிக்கன் 65 ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயையும் பாருங்கள் ஒரு அழுக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் சிக்கனை வந்து ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 பொரிக்கும் போது 3 முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைட்ட ஒவ்வொன்றா எடுத்து போடணும். 2வது பாயிண்ட் என்னன்னா எண்ணெயில் போட்ட உடனேயும் சிக்கனை வந்து திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அப்போ தான் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டி பிடிக்காது. அந்த சிக்கன் துண்டுகளை எண்ணெயில் எடுத்து போடும்போது லோ ஃப்ளேமில் இருக்கணும். போட்ட உடனேயும் ஹை ஃப்ளேமில் மாற்றிடணும். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது தடவை பொரிச்சு எடுத்தாச்சு. அதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன். இதை ஞாபகம் வச்சு போடுங்களேன். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக சிக்கன் 65 வந்து கிடைக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து பொரிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கூடவேவும் லெமனை கட் பண்ணி துண்டுகளா வச்சிட்டீங்க அப்படின்னா சுவையான சிக்கன் 65 ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த சிக்கன் 65 மேலே அந்த லெமனை புழிஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா டக்கரா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு சிக்கனை வாங்கி எங்கள் அத்தை வச்ச இதே ஸ்டைலில் சிக்கன் 65 பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து சூப்பரான சிக்கன் 65 நீங்கள் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஸோ இதே ஸ்டைலில் சிக்கன் 65 தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளியை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரங்கோலி பேசிக்கலா பிரான்சிஸ் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.